الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு விஷயமும் சரி இந்த மார்க்கத்தில் அனைத்தும் இபாதத்தாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷஹ்ருர் ரமதான், இந்த ரமதான் மாதத்தை மிக பெரும் ஒரு இபாதத்தை செய்யக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆக்கி தந்து அருள் புரிந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த மாதத்தினுடைய ஒழுக்கங்களும், இந்த மாதத்தில் ஒரு முஸ்லிம் பேண வேண்டிய சட்ட திட்டங்களும், முக்கியமாக நோன்பின் சட்ட திட்டங்களை ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் அவன் அறியாமல் இருக்கிறான் என்றால், அவன் அறியாமல் இருக்க இந்த ரமதானுடைய மாதம் அவனை கடந்து போகும் என்றால் நிச்சயமாக அது மிக பெரும் இழப்பாக அம்மனிதனுக்கு கருதப்படும். அதனால்தான் இந்த நேரத்தில் இந்த ஒரு முக்கியமான தருணத்தை அந்த அடிப்படையை கொண்டு நம்மால் முடிந்தளவு இந்த ஷஹ்ரு ரமதான் உடைய இந்த நோன்பு சட்ட திட்டங்களை பார்த்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தை முழு இல்மோடு அல்லாஹுடைய உதவியை கொண்டு, கல்வி அறிவை கொண்டு, மார்க்க ஆதாரங்களை கொண்டு நாம் இந்த நோன்பை நாம் சரியான முறையில் கடைபிடிக்கவும், இந்த ரமதான் மாதத்தை நல்ல முறையில் செலவு செய்திடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மீது தவக்குல் வைத்தவர்களாக இந்த பாடங்களை இன்ஷா அல்லாஹ் பயில இருக்கின்றோம். அதில் நாம் தேர்ந்தெடுத்த புத்தகம் என்னவென்றால், நாம் எந்த புத்தகத்தை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோமோ மார்க்க சட்டத்திட்டங்கள். ஏனெனில் ரமதான் என்பது சியாம் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பு என்ற சட்டத்திட்டங்களும் மார்க்கத்துடைய ஃபிக்கு சட்டத்திட்டங்களில் உள்வாங்கின ஒரு விஷயம்தான். அதனால்தான் எந்த புத்தகத்தை நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோமோ, அதாவது அல் முலஹஸ் அல் ஃபிக்ஹி என்று சொல்லப்படக்கூடிய ஷேக் ஸாலிஹ் அல் ஃபௌஸான் ஹஃபிதஹுல்லாஹ் அவருடைய புத்தகமான இந்த புத்தகம், இந்த புத்தகத்தில் சியாம் நோன்பின் சட்டங்கள் என்று இருக்கக்கூடிய அந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய அந்த புத்தகத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம், பயில இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை செயல்படுத்துகிறோமோ அந்த செயல்களில் முழு இஹ்லாஸை அல்லாஹ்விடம் கேட்பவர்களாக, அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களையும் ஆக்கி புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நாம் நேரடியாக புத்தகத்திற்கு செல்வோம். அதாவது கிதாபு சியாம். முதலில் ஷேக் ஸாலிஹ் அல் ஃபௌஸான் ஹஃபிதஹுல்லாஹ் இந்த புத்தகத்தில் முதலில் இந்த சியாம் என்ற தலைப்பில் 5 தலைப்புகளாக இந்த புத்தகத்தை அவர்கள் பிரிக்கிறார்கள். அதாவது முலஹஸ் அல் ஃபிக்ஹி என்ற புத்தகத்தில் கிதாபு சியாம், அதாவது நோன்பின் சட்டத்திட்டங்கள் என்ற அந்த புத்தகத்தினுள் 5 முக்கிய தலைப்புகளாக பிரிக்கிறார்கள். அதில் முதல் தலைப்பு என்னவென்றால், பாபுன் ஃபி உஜூபி சௌமி ரமதான் வ வக்திஹி, அதாவது ரமதானுடைய மாதம், ரமதான் மாதத்துடைய நோன்பு, அதனுடைய கடமையும், அந்த நோன்பு ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் உள்ள ஒரு முக்கியமான கடமை என்பதையும், மேலும் அந்த நோன்பை பிடிக்கக்கூடிய நேரம் என்ற இந்த அடிப்படையில் ஷேக் அவர்கள் விளக்குகிறார்கள். ஷேக் என்ன கூறுகிறார்கள் என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பாபு ஃபி உஜூபி சௌமி ரமதான் வ வக்திஹி. صوم شهر رمضان ركن من أركان الإسلام وفرض من فروض الله تعالى معلوم من الدين بالضرورة ويدل عليه الكتاب والسنة والإجماع. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவர்களுக்கும் தெரிந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், அனைவர்களும் அறிந்திருக்கிறோம். இந்த ஷஹர் ரமதான், இந்த ரமதான் மாதத்தின் வரக்கூடிய ரமதான் மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த நோன்பு, அந்த 30 நோன்பு அல்லது 29 நோன்புகள் என்பது ருக்னுன் மின் அர்கானுல் இஸ்லாம், இந்த மார்க்கத்துடைய தூண்கள் என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான தூண்கள், அதாவது 5 தூண்கள் என்று மார்க்கத்தில் நிறுவப்படக்கூடிய ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ இகாமுஸ் ஸலாஹ் வ ஈதாஉஸ் ஸகாஹ் வ ஸௌமு ரமதான் வ ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத், அதேபோல் தொழுகை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை நிலைநாட்டுவது, ஷஹ்ரு ரமதானில் இருக்கக்கூடிய நோன்பை நோற்பது, சக்தி இருப்பவர்கள் ஹஜ் செய்வது. இந்த 5 தான் மார்க்கத்துடைய அடிப்படை தூண்கள். இந்த தூண்களில் ஒரு தூண்களாக இருப்பது தான் ஷஹ்ரு ரமதான். இது அனைவர்களும் நாம் அறிந்திருக்கிறோம் என்பது ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஃபர்துன் மின் ஃபுரூதில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கின விஷயங்களில் ஒரு முக்கியமான ஒரு கடமையாக்கின விஷயம்தான், கடமையாக்கப்பட்ட விஷயம்தான் இந்த ஷஹ்ரு ரமதானிலே நாம் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு. இது கடமையான ஒரு விஷயம், இதை புரிந்து கொள்ள வேண்டும். வ மஅலூமுன் மின் அத்-தீனி பித்-தரூரா, இதை எப்படி நாம் அறிந்து கொண்டோம்? மார்க்கம் இதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இது ஒருவர் நமக்கு சொல்லிதான் தெரிய வேண்டும் என்ற ஒரு விஷயம் அல்ல. ஹாதா மஅலூமுன் பித்-தரூரா, அடிப்படையிலேயே ஒவ்வொரு முஸ்லீமும் தானாக இதை அறிந்து கொள்ள முடியும். நோன்பு என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமையானது. எந்த ஒரு முஸ்லீமும் நோன்பு என்பது வேண்டும் என்றால் பிடித்துக் கொள்ளலாம், வேண்டும் இல்லை என்றால் நாம் பிடிக்காமல் போகலாம் என்று
ரமதான் மாதத்தின் நோன்பை யாரும் கூற மாட்டார்கள். ஏனெனில் அடிப்படையிலே அனைவர்களும் அறிந்திருக்கிறோம் இது வாஜிபான கடமையான நோன்பு என்பதை. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஷேக் அவர்கள் என்ன கூறுகிறார்கள், எதுல் அலஹி, அதாவது இதோடைய ஆதாரம் மார்க்கத்துடைய அல்லாஹுடைய வேதம் இதை தான் பறைசாற்றுகின்றது, நோன்பு கடமையானது என்பது. அதே போல் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை, அவர்களுடைய வழிமுறை சுன்னாவும் இது நமக்கு பறைசாற்றுகிறது. அது மட்டுமல்ல, அல் இஜ்மா, அதாவது ஏகோ உலமாக்கல் அனைவர்களும் உடைய ஏகோபித்த ஒரு முடிவாகவும் இருக்கிறது நோன்பு என்பது கடமை என்பது. அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இப்படிப்பட்ட இந்த கடமையான நோன்பை பிடிப்பதிலிருந்து நாம் ஷைத்தானுக்கு அடிபணிந்தோ இந்த நம்முடைய மனோ இச்சையின் காரணமாக இந்த நோன்பை விடக்கூடிய நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. மேலும் ஷேக் அவர்கள் அடுத்தது கூறுகிறார்கள், கால அல்லாஹு தஆலா, முதலில் எவ்வாறு நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டது, நோன்பு என்பது உண்மையிலேயே நமக்கு கடமையாக்கப்பட்டது என்ற பல தலீல்களில் ஒரு முக்கியமான ஆதாரத்தை ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்கள் இங்கே கொடுக்கிறார்கள். என்னவென்றால், அல்லாஹ் தன்னுடைய திருமறையை கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். அதாவது அல்லாஹ் தன்னுடைய திருமறையை கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக ஏற்றுக்கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், அதாவது உங்களுக்கு முன்னால் இருப்பவர்களுக்கு எவ்வாறு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. இந்த ஷஹ்ரு ரமதானிலே நீங்கள் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. அதுதான் அல்லாஹ் கூறினான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். அல்லாஹ் நல்லடியார்களே, இதை விட ஒரு ஆதாரம் நமக்கு தேவையா? இந்த ஷஹ்ரு ரமதானிலே நாம் பிடிக்கக்கூடிய நோன்பு என்பது நமக்கு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் கூறினான். குத்திப அலைக்கும் ஐ ஃபுரித அலைக்கும் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். பின்பு ஷேக் அவர்கள் அடுத்த ஒரு ஆயத்தை குறிப்பிடுகிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய ஆயத், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், ரமதான் மாதம் எத்தகைய மகத்துவமிக்க மாதம் என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நேர்வரி காட்டும் திருக்குர்ஆன் என்னும் வேதம் இறக்கப்பட்டது. அல்லாஹ் நல்லடியார்கள், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அதாவது இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை இறக்கினான். இது முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை தெளிவாக கூறுகிறான், இந்த மாதத்தில் திருக்குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். எப்படிப்பட்ட திருக்குர்ஆன்? ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அதாவது நேர்வழி காட்டும், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் திருக்குர்ஆனாகவும் அது நன்மை தீமையை பிரித்தறிவதிலிருந்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்கின்றது. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, அதாவது ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்கவும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இங்கே நமக்கு கட்டளையிடுகிறான், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, உங்களில் யார் அந்த நோன்பை அடைகிறார்களோ அவர்கள் அந்த நோன்பை பிடிக்கட்டும் என்று அல்லாஹ் இங்கே நமக்கு கட்டளையிடுகிறான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆயத்தில் நாம் என்ன அறிந்து கொண்டோம்? நோன்புடைய அந்தஸ்து. மேலும் இந்த ஷஹ்ரு ரமதானுடைய அந்தஸ்தை நாம் அல்லாஹ் நமக்கு கூறுகிறான். உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், உங்களிடம் குர்ஆன் எந்த மாதத்தில் இறக்கப்பட்டது என்று கேட்டால் நாம் கூற வேண்டும், அல்லாஹ் கூறுகிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். எப்படிப்பட்ட குர்ஆன்? மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன். ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய, நேர்வழியை காட்டக்கூடிய தெளிவான அத்தாட்சிகளை உடைய இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த எம்மாதம் என்றால் அதுதான் ரமதானுடைய மாதம். மேலும் அந்த ரமதான் மாதத்தை யார் அடைகிறாரோ ஃபல்யஸும்ஹு, அவர் நோன்பை நோற்று கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான். மேலும் அல்லாஹ் நல்லடியார்களே, ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், ومعنى كتب فرضة قال فمن شهد منكم الشهر فليصمه والامر للوجوب. இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக இதை கடமை என்று கூறுகிறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், قال النبي صلى الله عليه وسلم بني الاسلام على خمس وذكر منها صوم رمضان. மேலும் நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஹதீஸ், அதாவது சஹீஹ் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாம் என்பது 5 விஷயங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது, 5 விஷயங்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. அந்த 5 விஷயங்களில் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கூறுகிறார்? சௌமு ரமதான், ரமதான் மாதத்தில் நாம் பிடிக்கக்கூடிய அந்த நோன்புகள். ரமதான் மாதத்தில் நாம் பிடிக்கக்கூடிய அந்த நோன்பை 5 விஷயங்களில் ஒரு விஷயமாக இந்த இஸ்லாமுடைய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள்.
அடுத்ததாக ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான், வல் அஹாதீஸு ஃபி தலாலதி அலா ஃபர்தியத்திஹி வ ஃபத்லிஹி கஸீரத்துன் மஷ்ஹூரா. மேலும் இந்த நோன்பு, இந்த சிறப்புமிக்க இந்த ரமதான் மாதத்திலுடைய இந்த நோன்புடைய அந்தஸ்தும் அதிலே அந்த நோன்பை பிடிப்பதற்கான நற்கூலிகளும் எக்கச்சக்கமான ஏராளமான ஹதீஸ்கள் இதை பறைசாற்றுகின்றது. வ அஜ்மஅல் முஸ்லிமூன அலா உஜூபி ஸௌமிஹி வ அன்ன மன் அன்கரஹு கஃபரா. மேலும் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்கள் ஏகோபித்த முடிவில் இருக்கிறார்கள், இந்த நோன்பு என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையான ஒரு நோன்பு. ஃபமன் அன்கரஹு கஃபரா, அதாவது யார் இந்த நோன்பை மறுக்கிறார்களோ, அதாவது இந்த நோன்பு எனக்கு கடமை இல்லை என்று ஒருவர் கூறுகிறாரோ, கஃபரா, அவர் இறை நிராகரிப்பாளராகிவிட்டார், அவர் இறை நிராகரிப்பு செய்து விட்டார் என்று ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஷேக் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? ஃபமன் அன்கரஹு, அதாவது அன்கர உஜூபஹு ஐ இஸ்தஹ்லல அதம் ஸியாம், அதாவது அந்த நோன்பு எனக்கு கடமை இல்லை என்று ஒருவர் வாதிடுவார், அவருக்கு தெளிவான பையினா தெளிவாக அவருக்கு விளக்கப்பட்டதற்கு பிறகும் அவர் எனக்கு நோன்பு கடமை இல்லை என்று வாதிடுவரைத்தான் இங்கே ஷேக் அவர்கள் காஃபிர் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஒருவர் முஸ்லீம் இருப்பார், அவர் முஸ்லீம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருப்பார், ஆனால் நோன்பு என்பது தனக்கு கடமை என்று அவருக்கு தெரியும், ஆனாலும் பொழுவோக்கின் காரணத்தினால், மனோ இச்சையின் காரணத்தினால், உணவின் மீது உள்ள அதிக ஆர்வத்தின் காரணத்தினால், அதை எந்நேரமும் சாப்பிட வேண்டும் அல்லது ஏதோ ஒரு ஹவாவின் காரணத்தினால் அவர் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறார் என்றால் அவரை காஃபிர் என்று சொல்ல மாட்டோம். இது இன்னும் தெளிவாக நாம் பார்க்கக்கூடிய வேறு சில விஷயங்கள். ஆனால் இதைத்தான் உலமாக்கள் பொதுவாக குறிப்பிடுகிறார்கள். அதாவது இதை மறுக்க மாட்டார்கள், இதை வாஜிப் என்று அதை மறுக்க மாட்டார்கள், இது எனக்கு கடமைதான், இருந்தாலும் ஹவாவின் கொண்டு அவர் அந்த நோன்பை பிடிக்காமல் இருக்கிறார் என்றால் அது வேறு ஒரு சட்டத்திட்டத்திற்கு உள்ளே போகும். இவரை உடனடியாக நாம் காஃபிர் என்று சொல்ல முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு முஸ்லிம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், இந்த நோன்பை பிடிக்காமல் போகிறார் என்றால் மிக பெரும் பாவத்திற்கும் மிக பெரும் ஒரு வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன், எப்படி வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்? அல்லாஹ் வித்திட்ட கட்டளைக்கு மாறாக இருக்கிறார். ஏனெனில் அல்லாஹ் கூறுகிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பை நோத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் அந்த நோன்பை அவர்கள் நோக்கிறாரா? அதே போல் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய 5 தூண்களில் 5 விஷயங்களில் கட்டமைக்கப்பட்ட அந்த விஷயத்தை ஒருவர் விடுகிறார் என்றால் அது எப்பேற்பட்ட பாவமாக இருக்க முடியும்? அதனால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். நோன்பின் விஷயத்தில் கூட ஒரு முஸ்லிம் பொடுபோக்காக இருக்கிறார் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். இப்படிப்பட்ட நோன்பை ஒரு முஸ்லிம் எந்த ஒரு காரணத்திற்கும் இல்லாமல் அந்த நோன்பை விடுகிறார் என்றால், அந்த நோன்பின் மீது எந்த ஒரு ஆர்வமும் இல்லாமல், எந்த ஒரு அதன் மீது ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அந்த நோன்பை விட்டு நோன்பு பிடிக்காத ஒரு மனிதராக இருப்பார் என்றால் மிக பெரும் ஒரு பாவத்தை செய்கிறார், மிக பெரும் ஒரு வேதனைக்கு உள்ளாக்கப்படுவராக இருப்பார். அவர் தௌபா செய்யாமல் மரணித்தார் என்றால் மிக பெரும் வேதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய மனிதனாக அவர் இருப்பார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி செலுத்த வேண்டும். இன்னும் நாம் எத்தனை பேர் நம்மிலே இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அல்லாஹ் அனைவருக்கும் நேர்வழி செலுத்த வேண்டும். மேலும் ஷேக் அவர்கள் அடுத்ததாக கூறுகிறார்கள், வல் ஹிக்மத்து ஃபீ ஷர்இய்யத்தி ஸியாமி, அதாவது ஷேக் அவர்கள் அடுத்ததாக நோன்பு பிடிப்பதற்குரிய அந்த நுட்பம் என்ன, அதனால் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது, அதனுடைய தெய்வீக ஞானம் என்ன என்பதை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வல் ஹிக்மத்து ஃபீ ஷர்இய்யத்தி ஸியாம் அன்ன ஃபீஹி தஸ்கியத்தன் லின்னஃப்ஸி وتطهيرا وتنقية لها من الأخلاق الرديئة ومن الأخلاق الرديئة والأخلاق الرذيلة، لأنه يضيق مجاري الشياطين في بدن الإنسان، لأن الشيطان يجري من ابن آدم مجرى الدم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அழகான ஒரு விஷயங்களை இங்கே அவர்கள் பதிவு செய்கிறார்கள். முக்கியமாக நோன்பு பிடிப்பதற்குரிய அந்த தெய்வீக அல்லாஹ் நமக்கு அந்த நோன்பை கடமையாக்கினானே, அந்த நோன்பை நாம் அந்த நோன்பை செயல்படுத்துவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கின்றது, அதை பற்றி ஷேக் அவர் இங்கே ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். எக்கச்சக்கமான பிரயோஜனம் இருக்கிறது. அதில் முக்கியமாக என்னவென்றால், அந்த நோன்பு ஒரு மனிதனுக்கு பிடிப்பதினால் அந்த நோன்பு அவனுடைய உடலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், அவனுடைய நஃப்ஸில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். முதலில் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபீஹி தஸ்கியத்தன் லின்னஃப்ஸி, தன்னுடைய தன்னுடைய நஃப்ஸை அவன் தூய்மைப்படுத்திக் கொள்கிறான், உள்ளத்தை அவன் சுத்தப்படுத்திக் கொள்கிறான். வதத்ஹீரன் வதன்கியத்தன் லஹா மினல் அக்லாத்தி ரதியா, கெட்ட விஷயங்களிலிருந்தும் கெட்ட குணாதிசயங்களிலிருந்தும் ஒழுக்கக்கேடான காரியங்களிலிருந்தும் தன்னை அவன் சுத்தப்படுத்திக் கொள்கிறான், தன்னை அவன் தூய்மைப்படுத்திக் கொள்கிறான் என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால்
லிஅன்னஹு யுதையிகு மஜாரி ஷைத்தானி ஃபி பதனில் இன்சான். ஏனெனில் எவன் அந்த நோன்பை பிடிக்கிறார்களோ, யார் ஒருவர் அந்த நோன்பை பிடிக்கிறாரோ, அந்த நோன்பை பிடிப்பதின் காரணத்தினால் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை தன்னுடைய உடலில், ஷைத்தானுடைய ஊசலாட்டம் தன் உடலிற்குள் உட்புகுவதை நோன்பை பிடிப்பது தடுக்கின்றது. அந்த நோன்பு என்ன செய்கிறது என்றால், அது மிக பெரும் ஒரு மிக பெரும் ஒரு தடுப்பணையாக இருக்கிறது ஷைத்தானுடைய ஊசலாட்டம் தன்னுடைய உடலில் வருவதற்கு. நோன்பு பிடிப்பது ஒரு மிக பெரும் கேடயமாக இருக்கிறது. ஏனெனில் லிஅன்னஹு யுதையிகு மஜாரி ஷைத்தான் ஃபி பதனில் இன்சான். அது மட்டுமல்ல, ஏன் என நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். லிஅன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தம். இரத்த ஓட்டங்களில், அதாவது ஆதமுடைய மகன்களாக மனிதர்களுடைய இரத்த ஓட்டத்தில் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினது போல் ஒவ்வொரு நேரத்திலும் ஷைத்தான் கெட்ட எண்ணத்திற்கும் கெட்ட விஷயங்களுக்கும் ஒழுக்கக்கேடான காரியத்திற்கு வழிவகுக்கும்படி மனிதனை தூண்டிக்கொண்டே இருப்பான். இதுதான் இதனுடைய அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு, அதாவது ஷைத்தான் மனிதனுடைய ரத்தத்தில் இரத்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருப்பான். யஜ்ரி மஜ்ரத்தம் இப்னி ஆதம். இது ஒரு மனிதன் நோன்பு பிடிப்பதினால் இந்த விஷயம் அவனிலிருந்து தடுக்கப்படுவதாக, அதை குறைக்கப்படுவதாக இந்த நோன்பு இருக்கின்றது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஏன் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்? ஃபைதா அகல அவு ஷரிப இந்தஸதத் நஃப்ஸுஹு லிஷ்ஷஹவாத்தி. அவன் எப்போதெல்லாம் ஒரு மனிதன் பொதுவாக உணவை உண்கிறானோ, அவன் பருகிறானோ, அப்போதெல்லாம் அவனுடைய ஷஹவாத் அதிகமாகும். அதாவது மனோ இச்சையின்படி செயல்படுத்துவதற்கு தன்னுடைய நஃப்ஸ் அவனை ஊக்குவிக்கும். இது எதனால்? அவன் உணவை எந்நேரம் உட்கொள்வதனாலும் எந்நேரம் பருகுவதனாலும். ஆனால் வதஉஃபத் இராதத்துஹா, அதாவது வதஉஃபத் இராதத்துஹா வகல்லத் ரக்பத்துஹா ஃபில் இபாதத். அதாவது அப்படி எந்நேரமும் அவன் உணவை உண்ணுவதாலும் தண்ணீரை பருகுவதாலும் இபாதத்திலிருந்து தூரமாக்கப்படுபவனாக இருப்பான். நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம், அல்லாஹ் நல்லடியார்களே, சில நேரங்களில் உணவை அதிகமாக உட்கொள்ளும் பொழுது, அதிகமாக பருகும் பொழுது, அல்லது உணவுப் பொருள்களை நம்முடைய அளவுக்கு அதிகமாக நாம் ஏற்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாமே பார்த்திருப்போம். என்னவென்றால், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கு அது மிக பெரும் ஒரு தடையாக இருக்கும். தொழுகை நிற்பதற்கு அவ்வளவு சோம்பேறித்தனமாக இருக்கும். ஒரு இபாதத்தை செய்ய முடியாது. அதாவது எந்திரித்து நின்று ஒரு நஃபீலை தொழக்கூடியாத ஒரு நிலை கூட ஏற்படும். இதெல்லாம் எதனால்? ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமாக அந்த உணவை அவன் உட்கொள்ளும் பொழுதும் அவன் விரும்பி அவன் பருகுவதினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். இதைத்தான் ஷேக் அவர் இங்கே குறிப்பிடுகிறார்கள். மேலும் வஸௌமு அல் ஆக்ஸி மின் தாலிக். ஆனால் ஒருவர் நோன்பை நோக்கிறார் என்றால் அவருக்கு இதற்கு மாற்றமாக நடைபெறும். அவர் உத்வேகமாக இருப்பார். ஏன்? ஏனெனில் அவர் அந்த உணவு உட்கொள்வதையும் தண்ணீரை பருகுவதையும் அதை அவர் குறைத்து விட்டார். அது இல்லாமல் ஆகிவிடுகிறது. மின் துலூஇல் ஃபஜ்ரி இலா குரூபி ஷம்ஸி. அதாவது நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த இரண்டு இடைப்பட்ட அந்த நேரத்தில் அவர் உண்ணாமலும் பருகாமல் இருப்பதினால் அவருக்கு அது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கின்றது. மேலும் அந்த கெட்ட எண்ணங்களின் பக்கம், ஷஹவாத்தின் பக்கம் போவதிலிருந்து அவரை தடுக்கின்றது. இதுதான் நோன்புடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயோஜனம் என்பதை ஷேக் அவர் இங்கே குறிப்பிடுகிறார்கள். மேலும் ஷேக் அவர் குறிப்பிடுகிறார்கள், وفي الصوم تزهيد في الدنيا وشهواتها وترغيب في الآخرة وفيه باعث على العطف على المساكين وإحساس بآلامهم. அதாவது அடுத்ததாக ஷேக் அவர்கள் கூறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், மேலும் இந்த நோன்பை பிடிப்பதினால் உலக இன்பங்களை விட்டு துறவும் செய்யக்கூடிய அந்த நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படும். அதாவது உலக இன்பங்களை விரும்பாதவனாக ஒரு மனிதன் உருவெடுப்பான். உலக இன்பங்களில் தேவையில்லாத உலகுடைய ஆசா பாசங்களிலிருந்து அவன் தூரமாக இருப்பான். இதுதான் ஜுஹ்த். இந்த ஜுஹதை ஒரு மனிதன் மேற்கொள்வான். ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகபோக காரியங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஷஹவாத்துகளை விட்டு ஒரு மனிதன் தூரமாக இருக்க முடியும் இந்த நோன்பை பிடிப்பதினால். ஆனால் உலக சுகபோகங்களை விட்டுத்தான் அவன் தூரமாக இருப்பான். ஆனால் ஆஹிரா என்ற விஷயம் வரும்பொழுது, மறுமைக்கான விஷயம் வரும்பொழுது அதன் மீது அவன் ஆர்வமாக இருப்பான். ஏன்? அவன் செய்யக்கூடியது மிக பெரும் ஒரு இபாதா. அல்லாஹ்விற்காக தன்னுடைய உணவையும் தன்னுடைய பருகக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ்விற்காக ஒதுக்கி, மேலும் உடலுறவு, தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொள்வதையும் ஒதுக்கி இத்தனை மணி நேரங்கள் தன்னை அடக்கி அவன் இருக்கிறான் என்றால் எதற்காக அவன் இருக்கிறான்? அல்லாஹ்விற்காக இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது உணவை விட்டு விடுகிறான், பருகுவதை விட்டு விடுகிறான், உடலுறவு கொள்வதை விட்டு விடுகிறான் என்றால் உலகத்தில் இன்று மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் இன்பங்களில் ஒரு மனிதன் ஆசைப்படக்கூடிய இன்பம் என்றால் இந்த 3 இன்பங்கள், முக்கியமாக உணவு, உடலுறவு. இதை அவன் விட்டு விடுவதனால் அவன் ஆகிரத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். இதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமன நோன்பு என்பது ஏதோ வாயை கட்டுவது அல்ல.
வெறுமன வாயை கட்டுவது அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷேக் அவர்கள் அடுத்ததாக குறிப்பிடுகிறார்கள், வஃபீஹி பஇசுன் அல் அத்ஃபி, அடுத்த ஒரு முக்கியமான மிக பெரும் முக்கியமான விஷயம். ஏனெனில் இது அனைவர்களும் சில பேர் இது அறிந்திருக்கிறார்கள், சில பேர் இது அறியாமல் இருக்கிறார்கள். என்னவென்றால், அதாவது இந்த நோன்பை பிடிப்பதினால் ஏழைகளாக இருக்கக்கூடிய மிஸ்கீன்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பசியை நம்மால் உணர முடியும். அவர்களுக்கு உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வலியை நாமும் அந்த நோன்பை நோற்பதினால் நம்மால் உணர முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மிக பெரும் ஒரு ஹிக்மாவாக இருக்கிறது. ஏனெனில் நோன்பை நோக்கும் பொழுது ஏழைகள், நாம் உண்ணக்கூடிய 3 வேளை 4 வேளை உணவுகளில் ஒரு வேளை உணவை கொண்டு உண்ணக்கூடிய ஒரு ஏழையாக இருப்பார். அந்த ஏழையோட நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால், நாம் நோன்பு நோக்கும் பொழுது அந்த நிலையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும், அந்த வலியை நம்மால் உணர முடியும். இதன் மீது இன்னொரு நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எத்தனை பெற்ற ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறான், எத்தனை பெற்ற ஒரு மகத்துவமான நியமத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். எந்த ஒருமான தடங்களும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை உணவை அல்லாஹ் நமக்கு தருகிறானே, எந்த ஒரு குறையும் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். இந்த ஒரு நியமத்தையும் ஒரு மனிதன் முஸ்லிம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோன்பு அவன் இருக்கும் பொழுது ஏழைகளுடைய பசியை அவனால் உணர முடியும். இதை ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். لأن الصوم في الشرع هو الإمساك بنية عن أشياء مخصوصة من أكل وشرب وجماع وغير ذلك مما ورد الشرع، ويتبع ذلك الإمساك عن الوقت عن الرفث والفسوق. அதாவது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக ஷேக் அவர்கள் நோன்பு என்றால் என்ன என்பதற்கு அழகான ஒரு இலக்கணத்தை கொடுக்கிறார்கள். அதுதான் அழகான ஒரு வரைவிலக்கணத்தை கொடுக்கிறார்கள். என்ன கூறுகிறார்கள் என்றால் ஷேக் அவர்கள், ஏனெனில் நோன்பு என்பது மார்க்க ரீதியாக என்ன அர்த்தம் என்றால் பிடித்துக் கொள்வது. அதாவது அல் இம்சாக்கு, அல் இம்சாக் என்றால் என்ன? பிடித்துக் கொள்வது. எதிலிருந்து பிடித்துக் கொள்வது? அதாவது ஒதுக்கிக் கொள்வது அல்லது பிடித்துக் கொள்வது. எதிலிருந்து என்றால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது. எதிலிருந்து? உணவு உண்வதிலிருந்து, தண்ணீரை பருகுவதிலிருந்து, அது மட்டுமல்ல உடலுறவு கொள்வதிலிருந்து, இவை அனைத்தையும் விட்டு ஒருவன் தன்னை தூரமாக்கிக் கொள்வது, அதிலிருந்து தன்னை தூரமாக்கிக் கொள்வது, அல்லது அதிலிருந்து அது உள்ளே செல்லாமல் தன்னை பிடித்துக் கொள்வது. இதுதான் நோன்பிற்கான வரைவிலக்கணம். மேலும் எவ்வளவு நேரம் பிடித்துக் கொள்வது, அதாவது எவ்வளவு நேரம் பிடித்துக் கொள்வது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நோன்புடைய வக்தை எதிலிருந்து கொடுத்திருக்கிறானோ அதை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அந்த நேரம் வரை பிடித்துக் கொள்வது. மேலும் அது மட்டுமல்ல, நோன்பு என்பது வெறுமன வாயையும் வயிற்றையும் கட்டுவது மட்டுமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாறாக ஜாலிகல் இம்சாக்கு அனிர் ரஃபதி வல் ஃபுசூக். மேலும் ஷேக் அவர் இறுதியாக கூறுகிறார்கள், கெட்ட வார்த்தைகளும் தேவையில்லாத பேச்சுக்களும், மனிதனுக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சுக்களும், கெட்ட வார்த்தைகளும், அநியாயமான பேச்சுக்களும், அநியாயமான காரியங்களிலிருந்தும் பிடித்துக் கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் இதை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் முக்கியமாக நோன்புடைய நேரத்தில் மிக முக்கியமாக இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்தும், ஒழுக்கக்கேடான காரியங்களிலிருந்தும் நாம் நம்மை பிடித்துக் கொள்ள வேண்டும். செய்யாமல் நாம் நம்மை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் நோன்புடைய இலக்கணமாக ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக ஷேக் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், ويبتدئ وجوب الصوم اليومي بطلوع الفجر الثاني وهو البياض المعترض في الأفق وينتهي بغروب الشمس. قال الله تعالى: فالآن باشروهن، يعني الزوجات، وابتغوا ما كتب الله لكم وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر ثم أتموا الصيام إلى الليل. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஷேக் அவர்கள் இங்கே எதை பற்றி பேசுகிறார்கள் என்றால், நோன்புடைய முதல் நேரம் என்ன. அடுத்ததாக உள்ளே நோன்புடைய சட்டத்திட்டங்களை ஷேக் அவர்கள் தெளிவாக விளக்க ஆரம்பித்து விட்டார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள், நோன்பிற்கான சிறப்புகள், நோன்பிற்கான அதற்கான நற்கூலிகள் அனைத்தும் இருக்கின்றது. ஆனாலும் நாம் சுருக்கமாக இந்த புத்தகத்தில் பார்ப்பதினால் ஷேக் அவர்கள் போதுமான விஷயங்களை கொண்டு அவர்கள் நிறுத்தி கொண்டார்கள். ஏனெனில் இந்த வகுப்புகளுக்குள் இன்ஷா அல்லாஹ் நோன்புக்கு தேவையான அனைத்து சட்டத்திட்டங்களை நாம் பார்க்க வேண்டும் என்பதனால் ஷேக் அவர்கள் இந்த புத்தகத்தில் மிகவும் சுருக்கமாக குறிப்பிடுகிறார்கள். அப்படி இல்லை என்றால் இன்னும் ஏராளமான எக்கச்சக்கமான ஹதீதுகள், எக்கச்சக்கமான நமக்கு ஆதாரங்கள், நோன்புடைய சிறப்புகள், நோன்பை பிடிப்பதனால் ஃபத்லுகள், அதில் ஏற்படக்கூடிய நற்கூலிகள், இவை அனைத்தும் இருக்கின்றது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமான விஷயம் ஷேக் அவர்கள் எதை பற்றி கூறுகிறார்கள் என்றால், நோன்பு எந்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட வேண்டும், எந்த நேரத்தில் ஒரு மனிதன் தான் உண்ணுவதிலிருந்தும் பருகுவதிலிருந்தும் உடலுறவு கொள்வதிலிருந்தும் அனைத்திலிருந்தும் அவர் தன்னை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர் அந்த நேரத்தில் செய்து விட்டார் என்றால், அந்த நேரம் ஆரம்பித்ததற்கு பிறகு அவர் தெரிந்தே அவர் உண்டு விட்டார் என்றால், உணவை உட்கொண்டாரோ அல்லது அவர் தண்ணீரை பருகினாலோ அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது.
இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் அது? ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், மின் துலூஇல் ஃபஜ்ரி ஸானி, அதாவது இரண்டாவது உண்மையான ஃபஜ்ர். ஏனெனில் ஃபஜ்ர் என்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே 2 வக்துகள் இருக்கின்றது. ஒன்று அல் ஃபஜ்ருல் காதிப், அதாவது மாயையான ஃபஜ்ர். இது மாயையான ஃபஜ்ர் என்றால் இது ஃபஜ்ர் போன்று இருக்கும், ஆனால் உண்மையில் அது ஃபஜ்ருடைய வக்து கிடையாது. அதாவது தொழுவதற்கு அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்கு தகுதியான நேரம் என்றால் அந்த நேரம் கிடையாது. இதுதான் ஃபஜ்ருல் அல் காதிப் என்று கூறுவோம். ஃபஜ்ருல் காதிப் என்றால் அதாவது பொய்யான ஃபஜ்ர். அடுத்ததாக ஒரு வக்து இருக்கிறது, இதுதான் இரண்டாவது ஃபஜ்ர், ஃபஜ்ரு ஸாதிக், அல் ஃபஜ்ரு அஸ்-ஸாதிக். இதுதான் உண்மையான ஃபஜ்ருடைய வக்து. இந்த நேரத்தில் தான் ஒரு மனிதன் தொழுது கொள்ள முடியும். தன்னுடைய ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதால், இந்த நேரத்தில் தொழுதால் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் நாடினால். இந்த நேரம் அவன் தொழுவதற்கான ஒரு நிபந்தனை. அதே இந்த நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் ஒரு முஸ்லிம் உண்ணுவதிலிருந்தும் பருகுவதிலிருந்தும் உலக கொள்வதிலிருந்தும் தன்னை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது என்ன அர்த்தம்? அதாவது நோன்புடைய நேரம் ஆரம்பித்து விட்டது. நோன்புடைய நேரம் ஆரம்பித்து விட்டது. எந்த நேரம் அது? அதுதான் ஃபஜ்ரு அல் ஸாதிக், உண்மையான ஃபஜ்ருடைய நேரம். இரண்டாவது ஃபஜ்ர் என்று கூறுவார்கள். முதல் ஃபஜ்ர் என்பது எதிலும் கணக்கிடப்பட முடியாது. முதல் ஃபஜ்ர் என்ற வக்த் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வக்த் என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் உண்ணுவதற்கும் அனுமதி இருக்கிறது. ஒரு நோன்பாளி சஹர் செய்வதற்கும் அனுமதி இருக்கிறது. அதே போல ஒரு தொழுகையாளி ஃபஜ்ருடைய தொழுகை அந்த நேரத்தில் அவர் தொழ வேண்டும் என்றால் அவர் தொழுவதற்கு அங்கே அனுமதி அவருக்கு கிடையாது. ஆனால் இரண்டாவது வக்துடைய ஃபஜ்ர் என்று சொல்லப்படுகிற அல் ஃபஜ்ரு ஸானி அல்லது அல் ஃபஜ்ரு ஸாதிக் என்று சொன்னால் அந்த வக்து வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தில் அவர் உண்ணுவதிலிருந்தும் பருகுவதிலிருந்தும் உடல் கொள்வதிலும் தன்னை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ முடியும். இதுதான் இரண்டாவது ஃபஜ்ர் என்று, உண்மையான ஃபஜ்ர் என்று கூறப்படுவார்கள். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதோடைய தலீல் என்ன? ஷேக் அவர்கள் பிற்பமாக ஒரு ஆயத்தை கூறுகிறார்கள். அடுத்ததாக இந்த ஃபஜ்ருடைய வக்து எப்படி இருக்கும் என்று கூறும்பொழுது ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், ஹுவ அல் பயாத், அதாவது ஹுவல் பயாத் அல் முஅத்தரித் ஃபில் உஃபுகி. அதாவது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், வானத்தில் இருக்கக்கூடிய அந்த அரை கோணம் என்று சொல்லப்படக்கூடிய உஃபுக் என்று கூறுவோம். உஃபுக் என்றால் கடல் மட்டத்தில் பார்த்தோம் என்றால் அந்த பூமியுடைய அந்த வானத்துடைய இறுதி எல்லையாக தெரியும். நம்முடைய கண்ணிற்கு இறுதி எல்லையாக தெரியும். அந்த இடத்தில், அந்த உஃபுக் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வெக்கோணமாக ஒரு வெள்ளை வெளிச்சம் என்று தெரியும். அதுதான் ஃபஜ்ருடைய இரண்டாவது உண்மையான வக்தி. ஏனெனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருல் காதிப் என்று சொல்லப்படக்கூடிய முதல் ஃபஜ்ர் வக்தை நமக்கு தெளிவாக தந்திருக்கிறார்கள். அதற்கு அப்புறம் வரக்கூடிய இரண்டாவது ஃபஜ்ருடைய வக்த் என்று சொல்லப்படக்கூடிய உண்மையான ஃபஜ்ருடைய வக்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக விளக்கி தந்திருக்கிறார்கள். அதனால் ஷேக் அவர் இங்கே குறிப்பிடுவது என்னவென்றால், இரண்டாவது ஃபஜ்ருடைய வக்த் வரும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய நோன்புடைய நேரம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்று ஷேக் அவர் கூறுகிறார். இதைத்தான் நாம் இங்கே சுருக்கமாக பார்க்க முடியும். அடுத்ததாக இது ஆரம்பிக்கப்பட்ட நேரம். முடிவு செய்யக்கூடிய நேரம் என்னவென்றால் என்ன? முடிவு செய்யக்கூடிய நேரம் என்றால் சூரியன் மறைவது, அதாவது சூரியன் மறைவது. அடுத்ததாக ஒரு கேள்வி உங்களிடம் எழலாம். என்ன கேள்வி என்றால், இப்பொழுது முதலுடைய இந்த ஃபஜ்ருடைய நேரம் இரண்டாவது நேரம் என்று எதை வைத்து குறிக்கலாம் என்றால், அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக இஸ்லாமிய நாடுகளில் முஸ்லிம்கள், அதாவது இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய முஸ்லிம்கள் பெரும்பாலான பரவலாக முஸ்லிம்களே அதிகமாக வாழக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய நாடுகளில் அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனெனில் அவர்களுக்கென்று இங்கே பார்க்கக்கூடிய நேரங்கள் என்று இருக்கின்றது. அதற்கான அட்டவணையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தின்படி அவர்கள் இங்கே குறிப்பிடப்படும் பொழுது முஸ்லீம்கள், நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அனைவர்களும் அந்த நேரத்தை அவர்கள் ஃபஜ்ருடைய வக்தை அவர்கள் அதானுடைய வக்தாக, அதாவது ஃபஜ்ர் தொழுகைக்கு சொல்லப்படக்கூடிய அந்த அதான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தை நேரமாக வைத்திருக்கிறார்கள். அந்த ஃபஜ்ர் அதான் சொல்லப்பட்டு விட்டது என்றால் அந்த நேரம் என்னவாகும்? அந்த நேரத்திலே உண்ணுவதற்கோ பருகுவதற்கோ அனுமதி இல்லை. இதுதான் இந்த நேரம். ஆனால் இந்திய நாடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டில் அல்லது முஸ்லிம்கள் குறைவாக வாழக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு பரவலான பள்ளிகளில் சரியான நேரத்தில் அதானை சொல்வதில்லை என்பதை நாம் இங்கே தெளிவாக முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஷேக் அவர்கள் இன்னும் அதை கூறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். பல பேர் பல பள்ளிகளில் என்ன செய்கிறார்கள் என்றால், ஃபஜ்ருடைய வக்த், உண்மையான வக்த் வருவதற்கு முன்னதாகவே ஒரு அரை மணி நேரமோ அல்லது 3/4 மணி நேரமோ முன்னதாகவே ஒரு அட்டவணையை போட்டுக்கொண்டு அல்லது ஃபஜ்ருடைய அதான் என்று சொல்லிக்கொண்டு
அவர்கள் அந்த நேரத்தில் அதானை குறிப்பிடுகிறார்கள். அந்த அதானுடைய நேரம் அதாவது அதான் சொல்லப்பட்டு விட்டது என்றால் அந்த பள்ளியில் முஸ்லீம்கள் அந்த பள்ளியில் சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய உணவை உட்கொள்வதிலிருந்து நிறுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் இது மிகவும் தவறான ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இது மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனெனில் ஃபஜ்ருடைய வக்தை சரியான ஒரு நம்மால் முயன்ற அளவிற்கு சரியான வக்தை அறிந்து அதை கொண்டு நாம் செய்ய வேண்டுமே தவிர எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஃபஜ்ருடைய வக்து வருவதற்கு முன்னதாகவே ஒரு 3/4 மணி நேரமோ அல்லது அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே ஒரு ஃபஜ்ருடைய அதானை கூறிவிட்டு அந்த நேரத்தில் மனிதர்கள் அனைவர்களும் நிறுத்திக் கொள்கிறார்கள் என்றால் இது மிகவும் ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இது ஒரு தவறாக விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஆனால் இதை பற்றி தெளிவாக பேசக்கூடிய நேரம் இது இல்லை. அல்லாஹ் நாடினால் வேறு ஒரு அமர்வுகளில் இன்ஷா அல்லாஹ் அதற்கான சட்டத்திட்டங்களுடைய புத்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இதை நாம் இன்னும் தெளிவாக அறிந்திருப்போம் பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறுதியாக முடியக்கூடிய விஷயம், நோன்பு முடியக்கூடிய விஷயம், ஒரு மனிதனுடைய நோன்பு இறுதி நேரம் என்னவென்றால் குரூபி ஷம்ஸ், அதுதான் மக்ரிபுடைய அதான். எனில் மக்ரிபுடைய அதான் என்றால் எப்போது? மக்ரிபுடைய வக்து எப்போது ஆரம்பிக்கிறது? சூரியன் மறைந்ததற்கு பிறகு. சூரியன் மறைந்ததற்கு பிறகு ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? நோன்பை திறக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமலையை கூறுகிறான், ஃபல்ஆன பாஷிருஹுன்ன வப்தகு மா கதபல்லாஹு லக்கும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கூறுகிறான், இப்பொழுது அதாவது அந்த இரவு நேரங்களில் நீங்கள் உங்களுடைய மனைவிகள் நீங்கள் உடலுறவு கொள்ளலாம். வப்தகு மா கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எதை உங்களுக்கு எழுதியிருக்கிறானோ அதை நீங்கள் அல்லாஹ்விடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அல்லாஹ்விடம் இருந்து. வகுலு வஷ்ரபு, அல்லாஹ் இங்கே கூறுகிறான், மேலும் அந்த இரவில் நீங்கள் உண்ணுங்கள், நீங்கள் பருகுங்கள். ஹத்தா யதபையன லகுமுல் கைதுல் அபியது மினல் கைதில் அஸ்வதி, அதாவது நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் எதுவரை என்றால் கருப்பு கோட்டிலிருந்து வெள்ளை, அதாவது அந்த கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் உங்களுக்கு தெளிவாகும் வரை. அந்த வெள்ளை நூல் உங்களுக்கு தெளிவாகும் வரை, அதாவது மினல் ஃபஜ்ரி, அதாவது அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் வரக்கூடிய அந்த வெள்ளை நூல் உங்களுக்கு தெளிவாகும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். அப்படி அந்த வெள்ளை நூல் தெளிவாக விட்டதென்றால் நீங்கள் உண்ணுவதிலிருந்தும் பருவதிலிருந்தும் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதைத்தான் உலமாக்கள் எதை கூறுகிறார்கள்? அல் ஃபஜ்ரு அஸ்ஸாதிக், அல் ஃபஜ்ரு அஸ்ஸானி. இதைத்தான் உலமாக்கள் உண்மையான ஃபஜ்ருடைய வக்தை என்று குறிப்பிடுகிறார்கள். இதைத்தான் அந்த இரண்டாவது ஃபஜ்ர் என்று கூறுகிறார்கள். சும்ம அதிமு ஸியாம இலல் லைலி, முன்பு நீங்கள் அந்த நோன்பை எப்போது நீங்கள் முடியுங்கள்? நீங்கள் இரவிலே முடியுங்கள். அதாவது இரவிலே முடியுங்கள் என்றால் மக்ரிபுடைய வக்து, அதாவது குரூபு ஷம்ஸ், சூரியன் மறைந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நீங்கள் முடியுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமலையை கூறுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது இந்த நேரம், இந்த இரண்டு இடப்பட்ட நேரத்தில் தான் ஒரு மனிதன் நோன்பு நோக்க வேண்டும். அதாவது அல் ஃபஜ்ரு ஸாதிக், அல் ஃபஜ்ரு அஸ்ஸானி, அதாவது அது உண்மையான ஃபஜ்ருடைய வக்து, அதோட இறுதி நேரம் சூரியன் மறைவு. மேலும் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், யத்தபையன லக்கும், அதாவது இந்த வெள்ளை கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெரிவது என்றால் என்ன என்றால் யத்ததிஹ பயாதுன் நஹாரி மின் சவாதில் லைலி, அதாவது இருட்டுடைய அந்த இருளில் இருந்து, அதாவது வெள்ளையான அந்த பகலுடைய அந்த வெள்ளை உங்களுக்கு தெளிவாகும் வரை, அந்த தெளிவாக விட்டதென்றால் நீங்கள் உண்ணுவதிலும் பருவதிலும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று ஷேக் சாலிஹ் அல் ஃபௌஸான் அவர்கள் இங்கே விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அடுத்ததாக ஷேக் அவர்கள் எப்படி குறிப்பிடுகிறார் என்றால், இப்பொழுது நாம் பார்த்தது ஷஹ்ரு ரமதான், அந்த ரமதானுடைய நோன்புடைய ஆரம்ப நேரம் இறுதி நேரத்தை பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால் வயப்தஉ உஜூபு ஸௌமி ஷஹ்ரி ரமதான் இதா உலிம துகூலு, எப்போது ஷஹ்ரு ரமதான் ஆரம்பிக்கப்படும், எப்படி நாம் ஷஹ்ரு ரமதான் ஆரம்பிக்கப்பட்டது என்று தெரிந்து கொள்ள முடியும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களை கூர்ந்து கவனித்து வாருங்கள். ஒவ்வொரு விஷயங்களும் ஷேக் அவர்கள் அழகாக சுருக்கமாக குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய மஸ்அலா என்னவென்றால், பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் வயப்தஉ உஜூபி ஸௌமி ஷஹ்ரி ரமதான் இதா உலிம துகூலுஹு, அதாவது எப்போது நமக்கு நோன்பு கடமையாகும் என்றால், அதாவது இந்த ரமதானுடைய மாதம், ரமதான் மாதத்துடைய நோன்புகள் நமக்கு எப்போது கடமையாகும் என்றால் அந்த ஷஹர், அந்த ரமதானுடைய ஷஹர் உள்ளே வந்து விட்டது என்றால், அது எப்படி நாம் வந்துவிட்டது என்று அறிந்து கொள்ள முடியும்? ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், 3 வழிகளை கொண்டு அறிந்து கொள்ள முடியும். எத்தனை வழிகள்? 3 வழிகளை கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடியும். 3 வழிகள் என்றால் என்ன? முதல் வழி என்னவென்றால் தரீகத்துல் ஊலா ருயது ஹிலாலிஹி, அதாவது அந்த பிறையை பார்ப்பது, ரமதானுடைய பிறையை பார்ப்பது. ரமதானுடைய பிறையை பார்ப்பதின் மூலமாக நாம் என்ன செய்து கொள்ளலாம்? அந்த பிறையை பார்த்தால் நாம் ஷஹ்ரு ரமதானை அடைந்து விட்டோம், ரமதான் மாதத்தை அடைந்து விட்டோம் என்று நாம் உறுதி கொள்ளலாம். இதைத்தான் ஷேக் அவர் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, ஆதாரம் என்ன? உங்களில் யார், அதாவது யார் உங்களில்
நீங்கள் அந்த ஷஹ்ரு ரமதானை நீங்கள் கண்டீர்களோ, அந்த ஷஹ்ரு ரமதான் நீங்கள் அடைந்தார்களோ, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, அவர்கள் அந்த நோன்பை நோற்றிக் கொள்ளட்டும், அவருக்கு கடமையாகிறது. அப்பொழுது இது ரெண்டு அல்லாஹ் என்ன கூறுகிறான்? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர், அந்த நோன்பை, அதாவது அந்த மாதத்தை யார் காண்கிறான்? மாதத்தை எவ்வாறு காண முடியும்? மாதத்தை காண்பது என்றால் மாதத்தை காண்பதா? அல்ல, அந்த மாதத்தினுடைய பிறையை காண்பது. மேலும் ஷேக் அவர் கூறுகிறார்கள், வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறுகிறார்கள், சூமு லிருயதிஹி வஃப்திரு லிருயதிஹி, அதாவது நீங்கள் பிறையை பார்த்து நோன்பை பிடியுங்கள், பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை திறங்கள். ஃபமன் ரஅல் ஹிலால பினஃப்ஸிஹி வஜப அலைஹி ஸௌம், அதாவது அடுத்ததாக ஷேக் கூறுகிறார்கள். இது பின்னாடி வருவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் அவர் கூறுகிறார்கள், இப்போது ஷஹரை, அந்த மாதத்தை பார்ப்போம் என்றால் எந்த நேரத்தில் பார்க்க வேண்டும்? இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறுகிறார்கள், என்ன கூறுகிறார்கள் என்றால், ஒரு மாதம் என்பது 29, அதாவது நம்முடைய மாதம் எப்படி இருக்கும் என்றால் 29 அல்லது 30 கொண்டு முடியும். இந்த இரண்டில் ஏதாவது ஒரு நேரத்தில் தான் இருக்க முடியும். இதனால் என்ன கூறுகிறார்கள் என்றால், எந்த ஒரு மாதம், அதாவது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 29வது நாள் பூர்த்தி செய்து விட்டோம் என்றால், அந்த 29வது நாளுடைய அந்த மகரிப் இருக்கிறது அல்லவா, அந்த மகரிப்புடைய நேரம்தான் 30வது இரவு என்று கூறுவோம். நம்முடைய வீடுகளில் கூட, நம்முடைய மக்களுக்கு மத்தியில் கூட நாம் இந்த விஷயத்தில் சரியாக தான் கூறி வருகிறோம். எப்படி என்றால், வெள்ளிக்கிழமை ராவ் என்று கூறுவார்கள். வெள்ளிக்கிழமை ராவ் என்றால், வெள்ளிக்கிழமை இரவு என்றால் வெள்ளியுடைய இரவல்ல, வியாழக்கிழமையுடைய இரவைத்தான் வெள்ளிக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை அந்த நாளில் கூடிய அந்த மகரிபைத்தான் வெள்ளிக்கிழமை இரவு என்று கூறுவார்கள். அதாவது என்ன, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை, விடிந்தால் வெள்ளிக்கிழமை. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை விடுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த இரவை என்ன கூறுவோம் எனில், மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு நாளுடைய முதல் பகுதி என்னவென்றால் இரவைத்தான் கூறுவோம், பகலை கூற மாட்டோம். இரவுதான் ஒரு நாளுடைய முதல் பகுதி. இதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 29, அதாவது 29 நாள் முடிந்து விட்டோம், 29வது நாளை நாம் அடைந்து விட்டோம். அந்த நாளுடைய மகரிபுடைய நேரம் வருகிறது என்றால், அந்த நேரம் பிறை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் பிறை தென்பட்டு விட்டது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நோன்பை நோற்க வேண்டும். இதுதான் முதல் விஷயம். இந்த நாளில் பிறை தென்பட்டு விட்டது என்றால் நாம் நோன்பை நோற்க வேண்டும். நம்முடைய இடத்தில் பிறை தென்பட்டு விட்டது என்றால் நோன்பை நோற்க வேண்டும். அப்படி தென்படவில்லை என்றால் என்ன? அதை இரண்டாவதாக ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்தது என்னவென்றால், ஒன்று நாம் பார்ப்பது, அதாவது ஒன்று நாம் பார்த்து நோன்பை பிடிப்பது. நாம் பார்த்து விட்டோம் என்றால் பார்த்து அதை கூறுவது, நோன்பை பிடிக்க வேண்டும். இன்னொரு விஷயம் இங்கே ஷேக் அவர் குறிப்பிடுகிறார்கள், என்னவென்றால், ஃபமன் ரஅல் ஹிலால பினஃப்ஸிஹி வஜப அலைஹி அஸ்ஸௌம், அதாவது யார் ஒருவர் தானாக, அதாவது தான் ஒருவராக இருப்பார், அவர் அந்த நோன்பை பார்க்கிறார் என்றால், அவர் அந்த மாதத்துடைய பிறையை பார்க்கிறார், அந்த பிறையை பார்த்து விட்டார் என்றால் வஜப அலைஹி அஸ்ஸௌம், அவர் மீது நோன்பு கடமையாகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷேக் அவர் இங்கே கூறக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அதாவது ஒருவர் பிறையை பார்க்கிறார், பிறையை பார்த்ததற்கு பிறகு, அதாவது அந்த பிறையை பார்த்ததற்கு பிறகு அந்த பிறையை நான் பார்த்து விட்டேன் என்று கூறுகிறார். அதாவது இது அவர் எந்த பிறையை பார்க்கிறார் என்றால் ரமதானுடைய பிறை. எனில் ரமதானுடைய பிறைக்கு ஒரு சாட்சி இருந்தால் போதும். அவர் அந்த பிறையை பார்க்கிறார். அந்த பிறையை பார்த்து, ஆனால் அந்த பிறை அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்போது அவர் என்ன செய்ய வேண்டும்? எனவே ஷேக் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், ஃபமன் ரஅல் ஹிலால பினஃப்ஸிஹி, யார் தானாக ஒரு பிறையை பார்த்து விட்டார், அந்த ரமதானுடைய பிறையை அவர் பார்த்து விட்டு, அவர் பார்த்து விட்டதினால் உடனடியாக அவர் மீது கடமையாகிறது நோன்பு. ஏனெனில் அல்லாஹ் தூதர் கூறுகிறார்கள், சூமு லிருயதிஹி, நீங்கள் அந்த நோன்பை பார்த்து, பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை பிடிங்கள் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, உங்களில் நோன்பை பார்க்கக்கூடியவர்கள் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பை பிடித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதனால் ஒருவர் தன்னுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாலும் அவர் அந்த பிறையை பார்த்ததின் காரணத்தினால் அவர் அந்த நோன்பை பிடித்துதான் ஆக வேண்டும். அவருடைய மக்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நோன்பை பிடிக்கவில்லை என்றாலும் சரி, அவர் அந்த பிறையை பார்த்ததின் காரணமாக அவர் அந்த நோன்பை பிடிக்க வேண்டும் என்ற அந்த கோணத்தில் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இங்கே இதை குறிப்பிடுகிறார்கள் என்றால் நாம் இங்கு ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களுக்கு, அதாவது அஹ்லுஸ் சுன்னah மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த விஷயத்தில் ஒரு மாறுபட்ட கருத்திலே இருக்கிறார்கள். என்னவென்றால், தனியாக ஒருவர் பிறையை பார்க்கிறார், ஆனால் அந்த பிறையை அவருடைய ஷஹாதத்தை, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால்
அந்த மனிதர்கள் அவர் சொல்லியும் அந்த மனிதர்கள் யாவரும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த நாளை அவர்கள் நோன்பு பிடிக்கவில்லை என்றால், இந்த நேரத்தில் தனியாக இவர் பார்த்தாரே, சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் இருக்கிறாரே, இவர் இங்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஷேக் இவர்கள் இங்கு கூறும்போது கூறுகிறார்கள் வஜப அலைஹி ஸௌம், அவர் மீது அவர் நோன்பு கண்டிப்பாக பிடிக்க வேண்டும். ஏனெனில் அவர் பார்த்து விட்டார். அவர் பார்த்ததின் காரணத்தினால் அவர் அந்த நோன்பை பிடித்துதான் ஆக வேண்டும் என்று ஷேக் அவர்கள் இங்கே கூறுகிறார்கள். ஆனால் இங்கே உலமாக்களுக்கு மத்தியிலே மாற்று கருத்து இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த விஷயத்தை என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த விஷயத்தில் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், இதில் உலமாக்களுக்கு மத்தியிலே மாறுபட்ட கருத்து இருக்கின்றது. لأنه ثبت شهر في حقه برؤيته فيصوم ويسبق الناس بيوم ويفطر معهم إذا أفطروا وذهب آخرون من أهل العلم إلى أنه لا يصوم إذا لم يعمل برؤيته. அதாவது இன்னும் உலமாக்கள் என்ன கூறுகிறார்கள், ஷேக் இப்னு பாஸ் கூறுகிறார்கள், இன்னும் சில உலமாக்கள் இதை பற்றி என்ன கூறுகிறார்கள் என்றால், அவருடைய நோன்பை கொண்டு, அவருடைய சாட்சியை கொண்டு மக்கள் யாரும் அந்த சாட்சியை கொண்டு அவர்கள் அமல் செய்யவில்லை என்றால், அவர்கள் நோன்பு பிடிக்கவில்லை என்றால், அவரும் அந்த நோன்பை பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏன் அவர்கள் குறிப்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? தான் நோன்பை பார்த்ததற்கு, அந்த ஷஹரை, அந்த ரமதானுடைய பிறையை பார்த்ததற்கு பிறகும் அவர் தனியாக அந்த நோன்பை பிடிப்பதற்கு அவருக்கு அனுமதி இல்லை. மாறாக அவர் அந்த மக்கள் எப்போது நோன்பை பிடிக்கிறாரோ அப்போதுதான் பிடிக்கிறார்களோ அப்போதுதான் அவர் அந்த நோன்பை பிடிக்க என்று ஷேக் அவர்கள் இப்னு பாஸ் கூறுவதற்கு என்ன காரணம் என்றால், ஷேக் அவர்கள் முக்கியமான ஒரு ஆதாரத்தை குறிப்பிடுகிறார்கள். என்னவென்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸௌமு யௌம தஸூமூன் வல் ஃபித்ரு யௌம துஃப்திரூன் வல் அத்ஹா யௌம துதஹூன். அதாவது நோன்பு என்னவென்றால், நோன்புடைய நாளென்றால் எப்போது நீங்கள், அதாவது எப்போது மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்களோ அப்போதுதான் நோன்பு. எப்போது நோன்பை விட வேண்டும் என்றால், மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்போது நோன்பை விடுகிறீர்களோ அப்பதான் நோன்பை விட வேண்டும். வல் அத்ஹா யௌம துதஹூன், எப்போது ஈதுல் அத்ஹா என்றால் எந்த நேரத்தில் அந்த தியாகத்தினால் இருக்கக்கூடிய அந்த அறுத்து பலியிடுகிறோமோ, எல்லாரும் அனைவர்களும் அறுத்து பலியிடக்கூடிய அந்த நாள் தான் அனைவர்களுக்கும் தியாக திருநாளாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தை பற்றி ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இன்னும் என்ன கூறுகிறார் என்றால், இதைத்தான் ஷேக்குல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் நிறைய உலமாக்கள் இதுதான் சரியான கருத்து என்று கூறுகிறார்கள் என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது யார் ஒருவர் தனியாக நோன்புடைய அந்த பிறையை பார்க்கிறார், ஷஹர் ரமதானுடைய பிறையை பார்க்கிறார், பார்த்தும் அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், அவரை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் அந்த நோன்பை பிடிக்கவில்லை என்றால், அவரும் அந்த நோன்பை பிடிக்காமல் மக்களாக அந்த நோன்பை பிடிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதையே தான் ஷேக் அல்லாமா இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இதைத்தான் தங்களுடைய கிதாபான தமாமுல் மின்னாவிலே இந்த புத்தகத்திலும் ஷேக் இப்னு அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். ஷேக்குல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுவதை மேற்கோள் காட்டுகிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இதில் உலமாக்கள் மத்தியில் மாறுபட்ட கருத்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நோன்பென்றால், இந்த நோன்பு என்று நாம் பார்க்கும்பொழுது இந்த ஹதீஸை பொறுத்தவரை இது அஹ்ரஜா சஹீஹ், அதாவது இந்த ஹதீஸை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் அனைவர்களும் நோன்பு பிடிக்கக்கூடிய நாள் தான் நோன்பாக இருக்க வேண்டும். அவர்கள் அனைவர்களும் நோன்பை விடக்கூடிய நாள் தான் நோன்பு விடக்கூடிய நாளாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்போது அனைவர்களும், அதாவது அறுத்து பலியுடைய நாளாக இருக்கக்கூடிய நாள் தான் ஈகை திருநாளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்களே, இதை கொண்டுதான் மனிதர்களாக ஒட்டுமொத்தமாக இருப்பதுதான் சரியான கூற்றாக இருக்கும் என்று இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ், ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், அவர்களுக்கு முன்னால் ஷேக்குல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இதைத்தான் கூறுகிறார்கள் என்பதை நீங்கள் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது வகையாக எப்படி ஒரு ஷஹரு ரமதானுடைய மாதத்தை ஒரு அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்றால், அத்தரீகத்து அஸ்ஸானியா அஷ்ஷஹாதத்து அலா ருயதி அவுல் இக்பாரி அன்ஹா. அதாவது முதலில் ஷேக் அவர்கள் அதாவது ஒருவர் கண்ணால் பார்க்கிறார், பார்த்த உடனே அவருக்கு தெரிந்து விடுகிறது ரமதான் பிறையை பார்த்து விட்டார், ரமதானுடைய பிறை அவருக்கு ஆரம்பமாகிறது. இதே ஷேக் அவர்கள் முதல் வழியாக கூறுகிறார்கள். இரண்டாவது வழி ஷஹாதத்தை கூறுவது, அதாவது நான் பிறையை பார்த்தேன் என்று அந்த சாட்சியை கூறுவது. ஒல் இக்பாரி அன்ஹா, இதுதான் அடிப்படை விஷயமாக இருக்கும். ஒருவர் பிறையை பார்த்தார் என்றால் அந்த பிறையை என்ன செய்ய வேண்டும், அவர் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும். அதுதான் அந்த சாட்சியாக இருக்கிறது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் நடந்தது. ஷேக் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான், ஃபயுஸாமு பிருஅத்தி அத்லின் முகல்லஃபின், அதாவது அத்லாக, அதாவது நீதமான முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் அத்லாக இருப்பார், அதாவது மக்களால் அவர் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மதிப்புமிக்க ஒரு மனிதராக இருப்பார்.
எப்படிப்பட்ட மனிதராக இருப்பார் என்றால் அதிலாக இருப்பார். அதில் என்றால் அதாலா என்றால் இதற்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, நீதமான அவருடைய சாட்சி அவர் ஒரு சாட்சி கூறினால் அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அவரை பார்த்தால் இவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மனிதராக அவர் காணப்படுவார். அப்படிப்பட்ட மனிதர் ஒரே ஒருவர் கூறினாலும் சரி, அந்த சாட்சியை கொண்டு அனைவர்களும் அமல் செய்ய வேண்டும். இதுதான் ஷேக் அவர் இங்கே கூறக்கூடிய இரண்டாவது விஷயம். வயக்ஃபி இக்பாருஹு பிதாலிக, அவர் ஒருவர் கூறினாலே போதும். மேல் ஏன் பொதுவாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் மாதத்தை தவிர மற்ற அனைத்து மாதமும் 2 சாட்சிகளை கொண்டு தான் ஒரு மாதத்துடைய பூர்த்தி, ஒரு மாதத்தை முடிவு செய்ய முடியும். ஆனால் எதை தவிர என்றால் ரமதானுடைய மாதத்தை தவிர. ஏனெனில் நமக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது, இக்பாருஹு பிதாலிக லிகௌலி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் கூறுகிறார்கள், துராஅ ஐ தராஅ அன்-நாஸுல் ஹிலால் فأخبرت رسول الله صلى الله عليه وسلم أني رأيته فصام وأمر الناس بصيامه. رواه أبو داود وغيره وصححه ابن حبان والحاكم. அதாவது அபு தாவூத் கிரந்தத்திலே வரக்கூடிய ஹதீஸ், இமாம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மனிதர்கள் ஹிலால் அதாவது ரமதானுடைய பிறையை அவர்கள் மனிதர்கள் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள், மனிதர்கள் பார்க்கக்கூடியவராக இருந்தார்கள். நான் அந்த பிறையை பார்த்த உடனே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதை நான் கூறினேன். இதை கூறிவிட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கூறின இந்த என்னுடைய சாட்சியை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் அந்த நோன்பை ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, மனிதர்களையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் நோன்பை பிடிக்குமாறு அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு சாட்சியாக இருக்க, அந்த ஒரே சாட்சியை கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே அந்த சாட்சியை ஏற்று ரமதான் மாதத்தை முடிவு செய்தார்கள். இது ரமதான் மாதத்திற்கு மட்டும் பிரத்யேகமானது என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். ஆனால் மற்ற மாதம், எடுத்துக்காட்டாக ஷவ்வாலுடைய மாதம் என்றால் என்ன? ரமதானுக்கு அடுத்து வரக்கூடிய மாதம். ரமதானுக்கு அடுத்து வரக்கூடிய மாதமான இந்த ஷவ்வால் மாதத்தை முடிவு செய்ய வேண்டும் என்றால் ஒரு சாட்சி போதுமானதாகாது, மாறாக 2 சாட்சி தேவையாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது வழி என்றால், அதாவது இந்த ரமதான் மாதத்தினுடைய வருகை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால், இக்மாலு இத்ததி ஷஹரி ஷஅபான் 30 யௌமா. அல்லாஹ் நல்லடியார்களே, 29வது நாளை ஒருவர் முடிக்கிறார். அந்த நாளில் வரக்கூடிய மகரிபுடைய தொழுகையை தொழுது விட்டு, அல்லது அந்த நேரத்திலே மகரிபுக்கு முன்னதோ அல்லது மகரிபுடைய தொழுகைக்கு பின்னராகவோ அவர்கள் பிறையை மனிதர்கள் தேடுகிறார்கள். மக்கள் முஸ்லிம்கள் பிறையை தேடுகிறார்கள். பிறையை தேடி பார்க்கிறார்கள். பிறை அவர்களுடைய கண்ணுக்கு எட்டப்படவில்லை. இந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? என்றால், அந்த பிறை தென்படவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஷாபானுடைய 29வது நாளாக இருக்கக்கூடிய அந்த மாதத்தை இன்னும் ஒரு நாளாக கூட்டி 30 நாட்களாக அந்த ஷாபானுடைய மாதத்தை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். இதுதான் அடிப்படை. அந்த மாதம் 29வது நாளுக்கு அந்த நேரத்தில் பிறை தென்பட்டு விட்டது என்றால் 29 முடித்துவிட்டு ரமதான் மாதத்திற்குள்ளே நுழைந்து விடலாம். அப்படி பிறை தென்படவில்லை என்றால், அவர்கள் அந்த இடத்திலே பிறை தென்படவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஷாபான் மாதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். 30ஆக பூர்த்தி செய்து அடுத்த நாளில் வரக்கூடிய அந்த மஹரிபிலிருந்து தராவியுடைய தொழுகை அதே போல் முதல் நோன்புடைய சஹரை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, ஷேக் அவர் கூறுகிறார்கள், وذلك حينما لا يرى الهلال ليلة 30 من شعبان مع عدم وجود ما يمنع الرؤية من غيم أو قطر أو مع وجود شيء من ذلك لقوله صلى الله عليه وسلم إنما الشهر 29 يوما فلا تصوموا حتى تروا الهلال ولا تفطروا حتى تروه فإن غم عليكم فاقدروا له. அல்லாஹ் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது 30வது இரவு என்றால் என்ன? ஷாபானுடைய 30வது இரவு என்றால் என்ன அர்த்தம்? 29 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய இந்த மகரிபுடைய நேரம் தான் என்ன? 30வது இரவாக ஷாபான். அந்த நேரத்தில் பிறை தென்பட்டு விட்டது என்றால் அது 30வது இரவு அல்ல, அது ரமதானுடைய முதல் இரவு. ஆனால் பிறை தென்படவில்லை என்றால் அது 30வது இரவு, ஷாபானுடைய இரவு. இதைத்தான் ஷேக் அவர்கள் இங்கே விளக்குகிறார்கள். எப்படி பிறை தென்படவில்லை? எந்த காரணமாக வேண்டாலும் இருக்கலாம். மேகமப்பாக இருக்கலாம், வானம் முகை மூட்டமாக இருக்கலாம். பிறையை தென்படுவதற்கு ஏதாவது ஒரு தடைகள் இருந்தாலும் சரி,
அல்லது தெரியாமல் இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் சரி தென்படாமல் இருந்து விட்டது என்றால் அவர்கள் அந்த மாதத்தை 30 பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படை என்பதை அல்லாஹ் நல்லடியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்னம ஷஹ்ரு 29 யௌம ஃபலா தஸூமு ஹத்தா தரவுல் ஹிலால். மாதம் என்பது 29 நாட்களுடைய மாதமாகத்தான் இருக்கும். அதனால் நீங்கள் பிறையை பார்க்காமல் நீங்கள் நோன்பை பிடிக்காதீர்கள். வலா துஃப்திரு ஹத்தா தரவுஹு, நீங்கள் பிறையை பார்க்காமல் ரமதான் மாதத்தை முடிவை செய்ய, அதாவது பிறையை பார்க்காமல் நீங்கள் நோன்பை விடாதீர்கள் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். மேலும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஃபைன் கும்ம அலைக்கும், மேலும் உங்களுக்கு பிறை தென்பதற்கு ஏதாவது தடையாக வந்து விட்டது என்றால், வானமாக மப்பாக உங்களுக்கு அங்கே மப்பு காண்பிக்கப்பட்டு விட்டது என்றால், அந்த பிறையை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள், ஃபக்துரு லஹு, நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் கணக்கிட்டு, அதாவது நீங்கள் அதை அந்த நாளை நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த நாளை நீங்கள் 30 வரக்கூடியதை நீங்கள் கணக்கு செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். ஃபக்துரு லஹு ஐ அந்த நாளை வரக்கூடிய அந்த மாதத்தை 30 நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அந்த நாளை நீங்கள் 30 முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி ஃபக்துரு லஹு என்ற அர்த்தத்திற்கு 30 கணக்கிட்டுக் கொள்ளுங்கள்? ஏனெனில் இன்னும் சில ஹதீஸ்கள் தெளிவாக விளக்குகின்றது. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஃபைன் கும்ம அலைக்கும் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30 யௌமா, நீங்கள் ஷஅபான் மாதத்தை 30 நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு இதோடு நாம் முடிவடைகிறது. ஷஹர் ரமதானுடைய ஃபத்லுகள், ரமதான் மாதத்துடைய கடமை, அது வாஜிபான ஒரு விஷயம். அடுத்ததாக ரமதான் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நோன்பு ஆரம்பிக்கக்கூடிய முதல் நேரம், இறுதி நேரம். அடுத்ததாக எவ்வாறு ஒரு நோன்புடைய ஒரு மாதத்தை நாம் அந்த ரமதான் மாதத்தை எவ்வாறு நாம் முடிவு செய்ய வேண்டும் என்ற அந்த 3 வகைகளையும் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக அடுத்த வகுப்பிலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளென்னையுடைய வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் நோன்பு யார் மீது கடமை என்பதை எல்லாம் பிஇذنில்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக இந்த முக்கியமான இந்த மார்க்க சட்டத்திட்டங்களை நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் இதை எத்தி வைக்குமாறும், இதை தெளிவாக ஆதாரங்களோடு நம்மால் தெரிந்த அளவிற்கு இதை கூறுமாறும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.